இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பானிபூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இன்னும் 2 உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், போய் கழுவிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். எடுத்து இது வந்து 4ஆக கட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி வச்சுருக்கதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். கை கழுவிட்டேன், அதனால் கையை உள்ள விட்டுக்கிறேன். வச்சுருப்போம். அது வந்து ஒரு மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சுருக்கேன், நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஸ்மாஷ். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து இந்த சாட் மசாலா கடையிலலாம் விற்கும், கம்மி தான். அது வந்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பையா பானிபூரி டேஸ்ட்டு வரும். நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு தானே செய்கிறீங்க, அதனால் கையில் பிசைஞ்சிட்டு ஆனியன் போட்டு மறுபடியும் கடைசியாக ஒன்று பிசைஞ்சிட்டிங்கன்னா பானிபூரி ஸ்டஃபிங் ரெடி.